ஒரு தெலுங்கு திரைப்படமான ட்ரைபன் ஆதாரி பார்பரிக் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட இப்போ சன் நெக்ஸ்ட்ல வெளிவந்திருக்குங்க. அண்ட் படத்தில் நம்ம சத்யராஜ் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை வந்து ஒரு காணாம போன ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட பிளாட். இதில் சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக வராரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தி நிதி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து பேத்தியா இருக்கிறா. ஸோ இந்த பேத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஸ்கூலுக்கு போனவா காணாம போறா. ஸோ காணாம போன பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நாமளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு களமிறங்குறாரு. இன்னொரு சைடில் ராம் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் எப்படியாவது நல்ல காசு சம்பாதிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கும் இந்த ரெண்டு கதைக்கும் கனெக்ஷன் என்ன, கடைசியாக இந்த காணாம போன பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சொல்லிக்கூடிய படம் தான் இந்த ட்ரைபன் ஆதாரி பார்பரிக். எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசென்டான சஸ்பென்ஸ் இல்ல திரைப்படமா எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய மகாபாரத போரே வந்து பார்த்தீங்கன்னா 3 அம்புகளில் ஒட்டுமொத்தமாக நிறுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள கதாபாத்திரம் தான் இந்த பார்பரிக் அப்படிங்கிற கதாபாத்திரம். ஸோ அந்த கதாபாத்திரத்தோட டைட்டில் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங் நல்லா இருந்துச்சு. இந்த படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜோட ரோல் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான பிளாட் தான். ஸோ காணாம போன ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சத்யராஜ் என்னெல்லாம் முயற்சி பண்றாரு அப்படிங்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே எஃபெக்டிவா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். செகண்ட் ஆஃப்ல கண்டென்ட் குள்ள வந்தாலுமே எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் வராங்கல்ல, அந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் இந்த படத்தில் ஒரு ஃபீமேல் டான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்சனல் ஃபீல் எனக்கு வந்துச்சு. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்க, தாராளமாக பார்க்கலாம். தமிழ் டப்பிங் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி